அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் சிக்கன் ஸ்டாக் ரெசிபி. ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் அந்த ரெசிபிஸ் இருக்கும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள். அந்த ரெசிபிஸ் வந்து ரமலான் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ நான்வெஜ் இல்லை அப்படின்னா டக்குன்னு சிக்கன் ஸ்டாக் வச்சு ஈஸியாக ரெசிபிஸ்லாம் செய்யலாம். எப்படி செய்யலாம், என்னென்ன ரெசிபிஸ்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். வீடியோ ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிளியர் சூப் தான் செய்ய போகிறேன். சிக்கன் கிளியர் சூப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனது நான் ஒரு தக்காளி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன், அதை சேர்த்து தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் வந்து ஒரு 4 கியூப் சேர்த்துருக்கேன். சிக்கன் ஸ்டாக்கை நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வெளில வச்சுருந்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும், சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். இப்போ சிக்கன் ஸ்டாக்லாம் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் ஒரு 3 கப் போல் வாட்டர் சேர்த்துருக்கேன். வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் இல்லைனா பிளாக் பெப்பரே சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சூப்புக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும், சூப்பராக சூப் ரெடி ஆயிரும். நம்ம இப்போ நார்மலாக சூப் ரெடி பண்ணி செய்கிறத விட இந்த சிக்கன் ஸ்டாக் போட்டு சூப் செய்கிறது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன் ஸ்டாக்கில் வந்து நிறையா மசாலா, மல்லி, புதினா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிக்கன் ஸ்டாக் வந்து கடையில் வாங்கணுன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. இஷான்லாம் நல்லா விரும்பியே சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன ரெசிபினா சிக்கன் ஸ்டாக் வச்சு ஒரு குருமா மாதிரி செய்யலாம். அது அப்படி தான் செஞ்சுருந்தேன். இதில் வந்து பன்னீர் க்யூப்ஸாக ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நார்மலாகவும் சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நிறையா குருமா தேவை அப்படிங்கிறதுக்காக பேஸ்ட் பண்ணி சேர்த்துருந்தேன். இதை சேர்த்து நல்லா தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குருமாவுக்கு மசாலா அரைக்கணும். மசாலாக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அது கூட 10 முந்திரி பருப்பு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகத்தூள் அண்ட் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் இது கூட சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். சிக்கன் ஸ்டாக் வந்து 1 கியூப் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா இந்த குருமாவில் வந்து நான் கடைசியாக பன்னீர் சேர்ப்பேன், அதனால் 1 கியூப் தான் சேர்த்துருக்கேன். இது ஒருவேளை நீங்கள் பன்னீர் சேர்க்கலைன்னா சிக்கன் கியூப் வந்து ஒரு 4 கியூப் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க மல்லிக்கடை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. குருமா நல்லா கொதி வந்தது, கடைசியாக இதில் பன்னீர் க்யூப் வந்து சேர்த்துக்கிறேன். பன்னீர் க்யூப் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், இல்லைனா பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு சாஃப்ட் இன்க்ரீடியன்ட் இல்லையா, பன்னீர் வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா குருமா வந்து ரெடி ஆயிரும். இந்த குருமா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். அன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி அண்ட் இடியாப்பம் செஞ்சுருந்தேன், அது கூட இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட்லி, தோசை அண்ட் எல்லாத்துக்குமே இந்த குருமா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஸ்டாக் வச்சு ரொம்ப ஈஸியாக சிக்கன் மந்தி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 1/4 கப் போல் நெய் சேர்த்துருக்கேன், அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2 வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கீ ரோஸ்ட் செஞ்சுருந்தேன். அதுக்கு சிக்கனில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மந்தி மசாலா வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். நான் மந்தி செய்கிறதுக்கு வந்து மந்தி மசாலா வந்து வேணும். நான் மந்தி மசாலா வந்து நிறையா அரைச்சி வச்சுருப்பேன், அதனால் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour போல் ஊற விட்டுடலாம். மந்தி மசாலா வந்து அரைச்சி 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் வந்து மந்தி மசாலா போடாமல் தான் நான் எப்போவுமே செய்வேன். ஆனால் இந்த டைம் வந்து மந்தி மசாலா போட்டு செஞ்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 tablespoon போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் மல்லி புதினா அண்ட் ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி புதினாவோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்போ தான் மந்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 cube போல் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஸ்டாக் வந்து நான் சீக்கிரமாக மெல்ட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணியில் ஒரு கிளாஸ் போல் முன்னாடியே சேர்த்து அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் ஸ்டாக் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் 1 tablespoon போல் மந்தி மசாலா சேர்த்துக்கோங்க. மந்தி மசாலா வந்து நான் ஏற்கனவே சிக்கன் மந்தி ரெசிபி போட்டிருப்பேன், அந்த ரெசிப்பியில் வந்து செஞ்சுருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதுங்க, கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். அதே மாதிரி அரைச்சி 1 month வரைக்கும் நம்ம நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது மாதிரி ரைஸ் செய்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து 1 glass அரிசிக்கு வந்து 1.5 glass அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 1/2 hour போல் முன்னாடியே ஊற வச்சுருங்க, அப்போ தான் நல்லா லாங் கிரைனாக வரும். இப்போ ரைஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி உடஞ்சிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 80% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். இங்கே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 tablespoon போல் பட்டர் அண்ட் கீ சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், அப்போ அது வரைக்கும் வதக்கிக்குவோம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கீயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 minutes வந்து சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி வந்து ஸ்டீமில் வந்து ஒரு 5 minutes சிக்கனை ஸ்டீம் பண்ணி எடுத்துருந்தேன், அதனால சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆயிரும். நீங்கள் கீ ரோஸ்ட் செய்கிறீங்கன்னா இதே மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 minutes க்ளோஸ் பண்ணிடலாம். 15 minutes க்ளோஸ் பண்ணி எடுத்தால் ரொம்ப சூப்பராக கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபியும் செய்கிறது. இங்கே வந்து நம்மளோட மந்தி வந்து ஒரு 80% அளவு ரைஸ் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுடலாம். நம்ம நார்மலாக செய்கிற மந்தி வந்து சிக்கன் ஸ்டீம் ஆன தண்ணியில் செய்வோம் இல்லையா, அந்த மந்தியை விட இந்த மந்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் ஸ்டாக் ஃபுல்லாக அதில் சேர்க்குறோம், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. தம் போடுறதுக்கு வந்து ஒரு பழைய தோசைக்கல் கீழே வச்சு தம் போட்டுக்கிறேன். இங்கே நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரு 15 minutes நல்லா கீழே ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து நார்மல் மசாலா போட்டு தான் எப்போவுமே நான் ரோஸ்ட் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து மந்தி மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மந்தி மசாலா போட்டு ட்ரை பண்ணுங்கள். மேலே வந்து கார்னிஷிங்காக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துருந்தேன். மந்தி ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரைட் ஆனியன் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிட்றப்ப மந்தி ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு சைடிஷ்காக சிக்கன் கீ ரோஸ்ட் அண்ட் தக்கு சாஸும் அரைச்சிருந்தேன். தக்கு சாஸ் இருந்தால் தான் மந்தி ரைஸ் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்கு சாஸ் வந்து நான் மந்தி ரைஸ் செஞ்சிருந்தப்போ போன வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இதில் வந்து ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.